கடோபனிஷத்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் 1வது அத்தியாயத்தில் 2வது வள்ளியில் 22வது மந்திரமாக்கும் பார்க்குறோம். அசரீரம் சரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம் மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா தீரஹா ந சோச்சதி. அசரீரம் சரீரமில்லாத பரம்பொருள், அனவஸ்தேஷு நசிக்கக்கூடின சரீரேஷு சரீரங்களில் அவஸ்திதம் ஸ்திதி செய்கிற பரமாத்மா, மகாந்தம் மகத்தா இருக்கிற பரமாத்மா, விபும் எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற அந்த பரமாத்மாவோடு சைதன்யமாயிருக்கிற ஆத்மானம் ஆத்மாவை மத்வா நன்னா சாட்சா்காரம் செஞ்சுட்டு தெரிஞ்சுண்டு தீரஹா புத்தி இருக்கிறவன் ந சோஜதி துக்கிக்க மாட்டான். ஜீவிகளோட சரீரம் அப்படிங்கிறது அழியக்கூடினதாக்கும், அதே மாதிரி அழிக்கக்கூடின சுபாவத்தோடு கூடினதும் ஆக்கும். அதுல எல்லாம் சமபாவனையோடு கூடிட்டு ஸ்திதி பண்ணற பரபிரம்ம ஸ்வரூபம் இந்த சரீரங்களால எப்பவும் அழியாத தன்மையோடு கூடிட்டு இருக்கிறவராக்கும். இதனாலேயே ஜீவாத்மாவுக்கு அழிவு அப்படிங்கிறது கிடையாது. ஆத்மஸ்வரூபமான பரமேஸ்வரனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞானியான மகாபுருஷன் ஒருபோதும் எந்த ஒரு சிச்சுவேஷனிலையும் ரொம்ப ரொம்ப துச்சமான விஷயங்களாயிருக்கிற இந்த பிரகிருதி விஷயங்களுக்கு ஆயிட்டு சங்கடப்பட மாட்டான். சங்கடம் வந்தானா அதிகடினமாயிட்டு துக்கிச்சு சோர்ந்து போகவும் மாட்டான். சந்தோஷ அவஸ்தையில தன்னை மறந்து குஷியோடு கூடி துள்ளிச்சாடவும் மாட்டான். இதெல்லாமாக்கும் உத்தமனான ஒரு சாதகனோடு லட்சணமாயிட்டு சொல்லப்படுறது. சரீரமாக்கும் நான் அப்படிங்கிற போதமாக்கும் எல்லா துக்கத்துக்கும் அடிஸ்தானம். இந்த சரீரமும் சரீர சம்பந்தமான விஷயங்களும் எல்லாம் அழியக்கூடியதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அழியாததான அந்த பரம்பொருளில் சித்தத்தை அர்ப்பிச்சு அழிவில்லாத சர்வவியாபியான ஆத்மாவாக்கும் நான் அப்படிங்கிற போதம், இந்த சரீரமாக்கும் நான் அப்படிங்கிற போதம் இல்லாம ஆயிட்டு இந்த ஆத்மாவாக்கும் நான் அப்படிங்கிற போதம் உண்டாக்கி எடுக்கணும். அவனாக்கும் புத்திமான் ஞானி. அப்படி இருக்கிறவனுக்கு சோகமோகங்கள் அப்படிங்கிறது உண்டாகாது. இந்த சரீரமும் சரீரத்தை சம்பந்திச்ச விஷயங்களுமாக்கும் நமக்கு சங்கடங்களை தரது. இந்த சரீரமாக்கும் நான் அப்படின்னு நினைக்கிறதையாக்கும் நம்ம பிரகிருதியுமாயிட்டு கனெக்ட் ஆகிறோம். ஆத்மாவாக்கும் நான் அப்படின்னு நினைச்சானா இந்த பிரகிருதியிலேருந்து விடுபடுறோம். அதுக்கப்புறம் சோகமோகங்கள் கிடையாது. கடோபனிஷத்து பார்த்துட்டு இருக்கோம். கடோபனிஷத்துல
ഒന്നാമത് അധ്യായത്തിലെ 2வது வள்ளியில இருக்கிற 23வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். ந அயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யஹ ந மேதயா ந பகுனா ஸ்ருதேன யம் ஏவ ஏஷஹ வ்ருணுதே தேன லப்யஹ तस्य एषः आत्मा विवृणुदे तनुं स्वाम அயம் ஆத்மா இந்த ஆத்மா பிரவச்சனேன வேதங்கள் படிக்கிறதாலேயோ படிப்பிக்கிறதாலேயோ ந லப்யஹா லபிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. மேதையா ந லப்யஹா புத்தி சக்தியாலேயும் கிடைக்கக்கூடிய விஷயமில்லை. பகுனா ஸ்ருதேன ந லப்யஹா ரொம்ப ஜாஸ்தியான வேதாந்த சிரவணத்தாலையும் கிடைக்கிறதுக்கு சாத்தியமில்லை. ஏஷஹா சாதகன் யம் இந்த ஆத்மாவை விருணுதே எப்பளாக்குமோ ஸ்வீகரிக்கிறான். தேன ஏவ அந்த ஆத்மாவினாலேயே அதானது ஆத்ம தத்துவம் தெரிஞ்ச சாதகனாலேயே அகம் பிரம்மாஸ்மி நான் தான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஞானியாலேயே லப்யஹா கிடைக்கக்கூடிய ஒன்னாக்கும் ஆத்மா. தஸ்யா அந்த சாதகனுக்கு ஏஷஹா ஆத்மா இந்த ஆத்மா ஸ்வாம் தனு தன்னோட ஸ்வரூபத்தை விவ்ருணுதே வெளிப்படுத்துறது. பரமபக்தி ஒன்னினால மட்டும்தான் பரமாத்ம தர்சனம் சாத்தியமாகும். ஈஸ்வரனில பக்தி உண்டாகணும். ஈஸ்வரனோட பாதபத்மத்துல பக்தி உண்டாகிறதுக்காயிட்டு சாதனை செய்யணும். ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிருக்கிற சுகிருதத்தால மட்டும்தான் இப்படி ஒரு சரண்டரிங் பொசிஷனில பகவானை கூப்பிடுறதுக்கு சாதிக்கும். பாஹ்யமாயிருக்கிற விஷயங்களிலேந்தெல்லாம் மனச இழுத்து பிடிச்சு பகவானில கட்டி போடணும். ശാസ്ത്രത്താലെയോ വേദാന്തത്താലെയോ ഒന്നും ഭഗവാനെ ദർശിக்கிறதுக்கு സാധിക്കാതെ ഈശ്വരനുക്കായിട്ട് പ്രാണൻ പെടയണം. பகவானை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானம் உண்டாகணும். அப்பதான் ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது கிடைக்கும்.
சாஸ்திரங்கள் படிச்சு அழகான ലാംഗ്വേജിൽ அந்த பரமாத்மா தத்துவத்தோடு பலவிதமான வர்ணனைகள் நடத்திയിട്ടൊന്നും பிரயோஜனங்களொന്നുமில்லை. அப்படி சாஸ்திரங்களை தெரிஞ்சவனுக்கோ இந்த வர்ணனைகளை நடத்துறவனுக்கோ பரமாத்மாவை பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. பக்தி ஒன்றினால மட்டும்தான் பரமாத்மாவில சரணடையறதுக்கு சாதிக்கும். பகவானில லயிக்கணும் அப்படின்னு மனசு கடந்து தவிக்கணும். பகவானோடு நினைப்பாகவே வாழ்க்கையை கொண்டு செல்லணும். அப்போது பகவானோடு கிருபை காரணமாயிட்டு அந்த பரமாத்மா காருண்யத்தோடு கூடிட்டு யோகமாயைய நகர்த்தி அந்த சாதகனுக்கு முன்னால பிரத்யட்சப்படுதே செய்வர். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பகவல் மாயையாக்கும். இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுபட்டு ஆத்மஸ்வரூப தர்சனம் அப்படிங்கிறது அந்த சாதகனுக்கு பக்தி ஒன்றினால மட்டும்தான் கிடைக்கும். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயம் 2வது வள்ளி 24வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். ந அவிரதஹா துஷ்சரிதாத் ந ஆசாந்தஹா ந அசமாஹிதஹா ந அசாந்தமானசஹா வா அபி பிரஜ்ஞானேன ஏனம் ந ஆப்னியாத். துஷ்சரிதாத் துஷ்பிரவൃத்திகளிலிருந்து அவிரதஹா விடுபடாதவன் ஆத்மாவை பிராபிக்க மாட்டான். பிரஜ்ஞானேன இந்த பிரகிருதமான ஞானத்தால ஏனம் இந்த ஆத்மாவை ந ஆப்னியாது பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. ஆசாந்தஹான இந்திரிய நிகிரகம் செய்யாதவனுக்கும் பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. அசமாஹிதஹான மனசுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லாதவனுக்கும் ஆத்மஸ்வரூபத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. அசாந்த மானசஹா வா அபி ந மனசுக்கு சாந்தி இல்லாதவனுக்கும் சாதிக்காது. தர்மபோதத்தோடு கூடிட்டு வாழணும். ஆத்மஸ்வரூபனை தெரிஞ்சுக்கிறதுக்கான அடிஸ்தானமாக்கும் அது அப்படி ஒரு வாழ்க்கை. இந்திரிய ஜெயமாக்கும் அதுக்கான மார்க்கம். மனோநியந்திரணமாக்கும் அதுக்கான என்ட்ரன்ஸ் கதவு. இதெல்லாம் இருந்தாதான் ஆத்மஸ்வரூபனை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படிங்கிறதாக்கும் இந்த மந்திரம். மனசு அப்படிங்கிறது பரமாத்மாவிலேந்து நெகந்து இந்த பிரகிருதி விஷயங்களில லயிச்சு காலையில தூங்கி ஏந்திருந்து பலவிதமான வேலைகளை பண்ணி சாப்பிட்டு தூங்கி மறுபடியும் தூங்கி ஏந்திருந்து இப்படியே ருட்டீன் ஆயிட்டு போற வாழ்க்கை. இது ശരിക്കും எல்லா உயிரினங்களும் செய்யற வாழ்க்கையாக்குமே. ஆடு மாடுகளும் பறவைகளும் எல்லா உயிரினங்களும் இதைத்தான் செய்யறது. தூங்குறது, சாப்பிடுறது, சிருஷ்டிக்கிறது,
மறுபடியும் தூங்குறது, சாப்பிடுறது, இப்படிங்கிற ப்ரொசீஜர். ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் புத்தி அப்படிங்கிறது இருக்கு. அந்த புத்தியை உபயோகிச்சு இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை பரமாத்மாவில லயிப்பிக்கணும் அப்படிங்கிற போதத்தோடு கூடிட்டு, லட்சிய போதத்தோடு கூடிட்டு வாழறதுக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் சாதிக்கும். அப்படி லட்சிய போதத்தோடு கூடிட்டு வாழ்ந்தானா ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது கிடைக்கும். லட்சிய போதத்தோடு கூடி வாழலை அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது கிடைக்காது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனசு, புத்தி, இந்திரியங்கள் இதெல்லாம் சொல்படிக்கு நிப்பாட்டணும். மனசு தோணினபடி ஓடுறதுக்கு அனுமதிக்கப்படாது. இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டணும். புத்தி அப்படிங்கிறது பரம்பொருளை சம்பந்திச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான புத்தி ஆயிட்டு யூஸ் பண்ணணும். அப்படி இருக்கிற மனுஷனுக்கு சூக்ஷ்ம புத்தியோடு கூடிட்டு ஆத்ம விசாரம் செஞ்சுட்டே இருந்தானாக்கா ஆத்ம சாட்சா்காரம் சாதிக்கும். அப்படி இல்லாதவாளுக்கு ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஏதொரு உயிரினத்தை மாதிரியும் ஜனிச்சு ஜீவிச்சு மரிச்சு மறுபடியும் ஜனிச்சு ஜீவிச்சு மரிச்சு இப்படி இருக்கிற இந்த சம்சார சக்கரம் இப்படியே சைக்கிளோடு சக்கரம் மாதிரி சுத்திண்டே இருக்கும். இந்த சக்கரத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் உண்டாகணும் அப்படின்னாக்கா இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவில லயிப்பிக்கணும். அப்படி லயிப்பிக்கிறதுக்கு பக்தி ஒன்னினால மட்டும்தான் சாதிக்கும், வேற ஒன்னினாலையும் சாதிக்காது அப்படிங்கிறதையாக்கும் எடுத்து சொல்லப்படுறது. கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 2வது வள்ளியில 25வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். யஸ்ய பிரம்மா ச க்ஷத்ரம் ச உபே பவதா ஓதனஹ மிருத்யுஹ யஸ்ய உபசேச்சனம் கஹ இத்தா வேத யத்ர சஹ. யஸ்யா ஆத்மஸ்வரூபத்துக்கு பிரம்மஜ சத்ரம் ச பிராமணனும் க்ஷத்ரியனும் உபே രണ്ടുപേരും ഓദനഹാ ഭവതി അന്നമായിട്ട് തീരറാളേ. യസ്യ அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு மிருத்யுஹு மிருத்யு உபசேஜனம் அந்த அன்னத்துல விட்டு சாப்பிடுறதுக்கான குழம்பாயிட்டு பவிக்கிறதோ சஹா அந்த ஆத்மா எத்ரா எங்க ஸ்திதி செய்யறது அப்படின்னு கஹா ஆராக்கும் இத்தா இத்தம் இப்படி வேதா தெரிஞ்சுக்கிறா. பிராமணர்களும் க்ஷத்ரியர்களும் ആർക്കാക്കുമോ അന്നമായിട്ട് തീരറാ. സർവസംഹാരകമായിരിக்கிற மிருத்யுவும் கூடியும் ஆருக்காக்குமோ அந்த அன்னத்துல விட்டு சாப்பிடுற மாதிரி ஆன குழம்பாயிட்டு தீரறா. அப்படி இருக்கிற அந்த ஆத்மா இப்போ வர்ணிச்ச மகாத்மியங்களோடு கூடிட்டு எங்க இருக்கார் அப்படின்னு
ஆத்மதத்துவத்தை தெரிஞ்சவாளுக்கு அல்லாதக்கு சாதாரணக்காருக்கு எப்படியாக்கும் தெரியறதுக்கு சாதிக்கும்? ആധ്യാത്മികമായിട്ടും ഭൗതികമായിട്ടും இருக்கிற ശക്തികളോട് സിംബോളാക്കും ബ്രാഹ്മണനും ക്ഷത്രിയനും. ആത്മചൈതന്യം ലൗകികവും ആധ്യാത്മികവുമാണ് എല്ലാ ശക്തികളെയും അന്നത്തെ മാതിരി ചാപ്പടവും ദഹിപ്പിക്കവും ചെയ്യരുത്. ലൗകികവും ആധ്യാത്മികവുമാണ് എല്ലാ ശക്തികളെയും ആത്മചൈതന്യം சாப்பாடு மாதிரி சாப்பிடவும் தகிப்பிக்கவும் செய்யறது. இந்த உலகத்துல பல பல பயங்கள் இருக்கிறதுல பெரிய பயமாக்கும் மரண பயம் அப்படிங்கிறது. ஆத்மதத்துவம் தெரிஞ்ச ஒரு ஞானிக்கு மரண பயம் அப்படிங்கிறது கூடயும் இருக்காது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாப்பிடுற மிருத்யு ശരിക്കും ഒരു சாப்பாடுல விடுற ஒரு குழம்போடு ஸ்தானத்துல தான் இருக்கு. ஒரு சாப்பாடாயிட்டு இருக்கிறதுக்கு கூடயும் மிருத்யுவுக்கு ஸ்தானமில்லை. ஆத்மஞானியோட மனசை இളക്കി മറിக்கிறதுக்கு உலகத்துல ஒன்னுக்கும் சாதிக்காது. காரணம் இந்த காணறதெல்லாம் யதார்த்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவாளாக்கும் ஞானிகள். அப்படி இருக்கிற அபயஸ்தானமாயிருக்கிற ஆத்ம சைதன்யம் எவ்வளோ பெரிய மகாத்மியத்தோடு கூடி இருக்கிறதாக்கும் அப்படின்னு சாதாரணப்பட்ட ஆளுகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. பிரபஞ்ச நியதிய பார்த்தானாக்கா அது ரெண்டு சக்திகளிலேயாக்கும் நிலநிற்கிறது. பிரம்ம தேஜஸும் சத்திரிய வீரியவும். அறிவு வேணும், சரீர சக்தி வேணும். பரமாத்மாவுக்கு இந்த அறிவும் சரீர சக்தியும் இது ரெண்டும் கையில வச்சுருக்கிற ஒரு உருளை சாப்பாடு மாதிரியாக்கும் உள்ளது. மிருத்யு மரணம் யஸ்ய உபசேச்சனம் பரமாத்மாவுக்கு அந்த சோறு உருளையில தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கான ஒரு கூட்டான் மாதிரியாக்கும், குழம்பு மாதிரியாக்கும். ஊறுகாய் துவையல் இது மாதிரியாக்கும். பரமாத்மாவோட மகிமையை எடுத்து காட்டுறதுக்கு வேண்டிட்டாக்கும் இங்க மிருத்யுதேவனோட மகிமையை கொஞ்சம் தாழ்த்தி சொன்னது. எல்லாம் கண்ட்ரோல் பண்றது பரமாத்மாவாக்கும். இப்படி மகிமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற பிரம்மத்தை கஹவேத எத்ர சா கஹவேத எத்ர சஹா எங்கேயாக்கும் பிரம்மம் அப்படின்னு இப்படி எல்லாதைக்கு வேற ஆருக்காக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்? ஆத்மஞானிக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. மனுஷ சரீரங்களில தர்ம சுபாவம் இருக்கிற பிராமணனோடும் தர்ம ரட்சா சுபாவம் இருக்கிற க்ஷத்ரியனோடும் சரீரங்கள் பரமாத்மாவை பிராபிக்கிறதுக்கான சிரேஷ்டமான சரீரங்களாயிட்டு சொல்லப்படுறது. ஆனா அந்த சரீரங்களும் காலஸ்வரூபனான பரம்பொருள் அப்படிங்கிறவருக்கு போஜனமாயி தீர்றது. அப்படியாக்குமானா சாதாரணப்பட்ட மனுஷ சரீரங்களோட கதை என்னவாயிருக்கும்? எல்லாத்தையும் சம்ஹரிக்கிற மிருத்யுதேவன் கூடியும் அந்த பரம்பொருளோடு போஜனத்தோடு கூடி
ചേർത്തി சாப்பிடுற ചട്നി പോലെയോ കുഴമ്പ് മാതിരിയോ എല്ലാം ആക്കും. இப்படி பிராமண ക്ഷത്രിയാദി സമസ്ത ജീവികളോടും അതേമാതിരി മൃത്യുവോടും സംഹാരകനും ആശ്രയസ്ഥാനവുமான പരമ്പൊരുളെ ഏതാവതൊരു സാധാരണ മനുഷ്യനുக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்குமா? எல்லாம் தெரியற பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கான சாமர்த்தியம் ஆருக்காக்கும் உள்ளது? பரமாத்மாவோடு கருணை இருந்தா மட்டும்தான் அந்த பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறவாளே ஆக்கும் ஆத்மஞானிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜீவாத்மாவோடும் பரமாத்மாவோடும் സ്വരൂപങ്ങളെ தனித்தனியா வர்ணிச்சு அதை கிரகிச்சு பிரம்மத்தை பிராபிக்கிறதுனால உண்டாகிற அந்த ஒரு பெனிஃபிட்டே ஆக்கும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பரமாத்மா அப்படிங்கிறவர் கருணையோடு கூடிட்டு ஆரையாக்குமோ ஸ்வீகரிக்கிறார், அவளுக்கு மட்டும்தான் அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படின்னு சொல்லிண்டு இதி பிரதம அத்தியாயே திதியா வள்ளி, இப்படி ஒன்னாவது அத்தியாயத்துல ரெண்டாவது வள்ளி முடிவடைகிறது.